ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், இப்போ பால் நல்லா கொதிச்சுது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பால் 3/4 கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ரவை பார்த்திங்கன்னா கருகக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டு நல்லா ரவை சிவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். காய்ச்சின பாலை சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா சூடாகவே இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா திக்கான பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சூடு இருக்க சொல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். நம்ம 3/4 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வருது. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா திக்கான ஒரு ப்ரௌன் கலரை வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ திக்காக நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ரவையை சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இந்த சர்க்கரையோட கலரே நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது நல்லா ஓரளவுக்கு நல்லா திக்காக நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஒரு கேக் டின்னில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இப்போ இதில் கொஞ்சம் போல் நடிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காகிட்டு வருது பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க, ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் டின்னில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் விட்டிங்கன்னா நல்லா ஆறி வந்துடும். இப்போ நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சுட்டு சுற்றி எடுத்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கவுத்து போட்டிங்கன்னா சூப்பரான ஷேப்பில் வந்துடும். மேலே கொஞ்சம் போல் நட்ஸ் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது பிளேட்டில் வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா கட் பண்ணிவிட்டு கூட நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அடிக்கடிக்கு செய்ய சொல்லி கேட்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.